வந்திருக்கிற யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். சாட்சிகளாய் தெய்வ சமூகத்தில் நன்றியோடு இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் மேலும் பெருக பண்ணுவாராக. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவ அறிவும் விசுவாசம் என்கிற தலைப்பில் நம்ம சில வாரங்களாய் தேவனுடைய வார்த்தையில் ஆழமான காரியங்களை நம்ம தியானிச்சுட்டு வரோம். அண்ட் இதெல்லாம் நீங்கள் திரும்பவும் கேட்குறீங்கன்னு கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கேட்கலன்னா கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க, எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலிருந்து 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருக்கு பார்வை உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. அவங்க எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பெரிய ஞானியாக இருந்தது சாலமன். சாலமனுக்கு முன்னாடியும் சரி அவனுக்கு பின்னாடியும் சரி அவன் வாழ்ந்த காலத்திலும் அவனை மாதிரி யாருமே ஞானியாக இருந்ததே இல்லை. இந்த சப்ஜெக்டை நான் இதை வேறு மாதிரி போதிக்கலாம். பட் நான் இது உங்களுக்கு எப்படி போதிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னா, ஆவியானவர் சொன்ன மாதிரி இது ஒரு ஜெபம். நிறைய ஜெபங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய விண்ணப்பங்களை நம்ம பார்க்குறோம். இயேசுவே ஜெபித்த விண்ணப்பம் கூட பார்க்குறோம். இது என்னன்னா, ஒரு பயங்கரமான ஞானி. நீ ஞானிங்கிறது நம்ம என்ன சொல்றோம், நம்ம ஞானின்னா என்ன நினைக்கிறோம்? நல்ல ஒரு டிப்ளமோ, நல்ல ஒரு டிகிரி, ஐஐடியில் படிக்கிறது, இதெல்லாம் தான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். தட்ஸ் வாட், அதுதான் ஞானம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் பிப்ளிக்கல் அது கிடையாது. வேதத்தின்படி ஞானம் அப்படி அல்ல. இங்கே ஒருத்தன் ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் வாய்ப்பு வரும். வாய்ப்பை எதிர்பார்க்குறீங்க, அல்லது உங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கும், அல்லது வாய்ப்பில் இருப்பீங்க. எந்த வாய்ப்பில் நீங்கள் இருந்தாலும், வாய்ப்பை எதிர்பார்த்தாலும், உங்களுக்கு என்ன கமிட்மெண்ட்ஸ் இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படுதோ அதுக்கு உங்களுக்கு ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞானம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் அறுவடை வராது. மற்ற மாதிரி நிறைய தயவுகள், மனுஷ தயவு, பண தயவு, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் மூலாதாரமாக இருக்கிறது தான் இந்த அறிவு. கர்த்தரை அறிகிற அறிவு, கர்த்தரால் வருகிற ஞானம், தேவ அறிவு. இங்கே என்ன ஆறுனா, சின்ன வயசுலேயே சாலமன் பொறுப்புக்கு வரான், உலகத்தை ஆள போகிறான், பெரிய அரசன். கேட்டேன், நான் தான் ஆராதனை சொன்னேன், நீங்கள் 5 வருஷம் ஆண்டீங்க, 5 வருஷம் ஆண்டீங்கன்னு வரக்கூடாது, 5 வருஷம் என்ன சாதிச்சிங்க, அதான் மேட்ரு. அந்த கட்சி 5 வருடம் இருந்தது, இந்த கட்சி 5 வருடம் இருந்தது, அந்த கட்சி 5 வருடம் வைத்து 5 தடவை இருந்தது, அதெல்லாம் வரலாறு. சாதித்தது என்ன, இங்கே தான் மேட்ரு இல்லையா? இங்கே ஒரு பெரிய அரசன், அவன் இவன் பொறுப்புக்கு வரான். யார்? சாலமன்.
அவன் என்ன பண்றான்னா ஆண்டவர்ட்ட ஒரு விண்ணப்பம் பண்றான். உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், அதான் வேலை. நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள என்னது கேட்டிருக்கான்? என்ன கேட்டிருக்கான்? இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் போதிச்சு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஞானத்தை பேசணும், ஞானம் உள்ள இருதயத்தை கேட்டிருக்கிறான். அப்ப ஞானம் எங்கிருந்து வரும்? ஊற்று. இதுதான் புரியுதா? ஞானம் தேவனிடத்துல வருது. ஆனா அடியனுக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தந்தருளும், ஏராளமாக இருக்கிற இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? அப்ப ஞானம் உள்ள இருதயத்தை கேட்கிறான். இவ கேட்ட உடனே என்ன செஞ்சிருக்கிறார் ஆண்டவர்? உங்களுக்கு எல்லாரும் தெரியும், சாலமன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பம். சொல்லுங்க. நீங்க எல்லாருமே ப்ரேயர் பண்ணுவீங்க, என்ன கேட்பீங்க? பணம் வேணும்னு கேட்பீங்க, அப்படிதானே? எத்தனை பேர் எனக்கு பணம் வேணும், கார் வேணும், இதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அப்படிதானே? தயவு செய்து அப்படி கேட்கக்கூடாது. என்ன கேட்கணும்? இந்த காரை கொண்டு வர, வீட்டை கொண்டு வருகிற இந்த நலம், இந்த பணத்தால் நீ சம்பாதிக்க வேண்டிய காரியத்துக்கு தேவையான என்ன கேட்கணும்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் இருக்குல்ல, அது ஒரு ஞானம், ஒரு கிருபை, ஒரு ஆவி. அது நீங்க என்ன கேட்கணும்னா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலத்தை கேட்கணும். நீ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் உனக்கு இல்லாம நீ உலகம் முழுவதும் கிடந்து மே 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 மே. சில மாடு பார்த்துருக்கீங்களா, ஆடு பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டில எல்லாம், ஊர்ல எல்லாம் கிடையாது, இந்த வெளியூர்ல எல்லாம் பாருங்க, எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் போய் மே, அங்க கொஞ்சம் தண்ணி, மே, அங்க கொஞ்சம் புல்லு, கையில கிடைக்கிறதெல்லாம் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அது என்ன செய்யும்? எல்லா இடத்துலையும் போய் மேய்ஞ்சிட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆமா ஆமா. ஆனா இப்படி இல்லை. இப்படி தேவன் உங்களை என்னை அழைக்கல. உங்களை கொண்டு அநேகருக்கு மேய்ச்சல் உண்டாகும்படி உங்களை மேய்ச்சல் உள்ள ஆடாய், மேய்ச்சல் உள்ள கரவல் ஆடாய் உங்களை மாற்றணுன்றார். அதான் தேவனுடைய பிளான். இவன் அதை தான் கேட்கிறான். ஏன்னா இவனுக்கு அப்பா பெரிய ஆளு. யாரு? தாவீது ரொம்ப பெரிய ஆளு. அவன் இஸ்ரவேலை கலக்கி இருக்கிறான், இஸ்ரவேலை அடையாளப்படுத்தி இருக்கிறான். சொல்லப்போனா தேவனுக்கே ஒரு அடையாளமா இருந்திருக்கிறான் தாவீது. ஏன்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்திருக்கிறான், ஒரு 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 அடையாளமாகவே இருந்திருக்கிறான் தாவீது. இப்ப அவருக்கு பையன் வருகிறான், அசால்ட்டா இருந்திருக்கலாம் இல்லையா? எப்படி? சும்மா போய் சிங்காசனத்தில் உட்காரணும், அந்த சிங்காசனத்தில் போய் தூங்கிட்டு வந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி? தூங்கிட்டு கூட வரலாங்க, ஒண்ணுமே இல்லை, அசால்ட்டா இருக்கலாம். ஆனா இவன் இவ்வளவு ஒரு அதிகாரம், பின்புலம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது, அவனுக்கு பேக்ரவுண்ட் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா இவன் என்ன பண்றான்னா ஆண்டோட்ட கேட்கிறான், எனக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தார். கீழே பார்த்தீங்கன்னா அவன் எப்படி கேட்டிருக்கிறான்? கீழே பாருங்க, சாலமன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும். சிலவன் என்ன கேட்பான்? எங்க ஆட்சி இத்தனை வருடம் 100 ஆண்டு நிற்க வேண்டும், அதற்கு அருள் தாரும் கடவுளே. அவர் தானே கேட்கிறான் பாருங்க. ஆகையால் தேவனம், நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும், ஐஸ்வர்யத்தை கேளாமலும், உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும், நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டி கேட்டபடியால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். சிஸ்டர், பிரதர், நீங்க என்ன கேட்குறீங்களோ அதான் உங்களுக்கு கொடுப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் உங்க கையில இருக்கிறது, நீங்க என்ன கேட்டீங்களோ அது இருக்குதுங்க. உங்க சரீரத்துக்கு சுகத்தை கேட்டீங்க தெரியுமா? எப்படி கேட்டீங்களோ அப்படிதான் இருக்கிறீங்க. எப்படி? எப்போ இந்த அவசரம் வேற, இந்த ஒரு வாட்டியாச்சும் எப்படியாச்சும் இந்த உடம்பு சரியாயிட்டுன்னா
இப்போ இந்த 4 நாள் இப்போ எல்லாரும் வந்து இப்போ அந்த டைமில் நம்ம சுருண்டு கிடந்தா நல்லா இருக்காது. கத்தாவே எனக்கு கிருபை தாரும். அப்போ என்ன செய்வ? இந்த 4 நாள் நீ சுருண்டு கிடக்க மாட்ட. 5ஆவது நாள் ஆமாங்க, விண்ணப்பம் அப்படி தான் இருந்தது. ஆண்டவர் பார்வையில் உகந்ததா இருந்ததே. கொடுத்துட்றா 4 நாள். தூதன்ட்ட சொல்லி அனுப்ப கொடுத்துட்றா 4 நாள் கேட்குது. பிச்சை போட்டு எப்படி 4 பிச்சை போட்டு உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஏன்னா ஒரு அரசனுக்கு ரொம்ப முக்கியம் எதிரிய வெல்லுகிற சக்தி அவனுக்கு வேணும். அது அவன் கேட்கல. ஒரு அரசனுக்கு தேவை ஐஸ்வர்யம், கேட்கல. ஒரு அரசனுக்கு தேவை நீடித்த ஆயுள், கேட்கவே இல்லை. அவன் என்ன கேட்டானா? ஞானத்தை கேட்டான். இது தேவன் பார்வையில உகந்ததா இருந்தது. பாருங்க, உன் வார்த்தைகள் படி செய்தேன். என்ன எப்படி கேளுங்க? உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். கேட்டத ஏங்க நீங்களும் கேட்டதான் தந்தாருன்னு சொல்றீங்க? 4 நாள் கேட்டோம், 4 நாள் தந்தேன்றாரு. ஆனா இவனுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காரு. ஏன்? கேட்டாதானே கொடுத்திருக்கணும். நல்ல கவனிங்க சர்ச்சே. இவன் ஞானத்தை தானே கேட்டான், அவனுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கலாமே. இதுல பாரு, கவனமா கவனிங்க, அங்கேயும் மிஸ் ஆயிராதுங்க. ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை நீ கேட்ட, உனக்கு தந்த. இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின்பு எழும்புவதும் இல்லை. அடுத்த வசனம் போடுங்க. இதுவும் அன்றி, அவங்க நான் 4 நாள் தான் கேட்டேன், 5ஆம் நாள் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு அவருக்கு தெரியாது. ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியாதா? அவன் செம்ம பிரில்லியன்ட். ஞானத்தை கேட்கறதுக்கு முன்னாடி அவன் பிரில்லியண்டா இருந்திருக்கிறான். அதுதான் அவன். என்ன தெரியுமா? நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும், ஞானத்தை தானே கேட்டான், கேளாத ஐஸ்வர்யத்தை மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. அவ்வளவுதான். ஏன்பா நீ கேட்டது உனக்கு இருந்தது. நீங்க எல்லாரும் கேட்கறதா கொடுக்கிறார். நிச்சயமா சிஸ்டர் பிரதர், நீங்க கேட்கறதா தருவாரு, கேட்காத தரமாட்டாரு. கேளுங்கள், தட்டுங்கள், நீ எந்த அளவினால் அவ்வளவுதான். ஆனா இவனுக்கு மட்டும் ஞானத்தை கேட்டவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறாரு. தங்க சட்டங்க, சாதாரண மேட்டர் இல்ல, சாதாரண மேட்டர் இல்ல. அவனை பார்க்கவே முடியாது. எப்படிங்க? திரும்ப வரேன், பின்னாடி பார்க்க. அவனை பார்க்கவே முடியாதுங்க. அவனை பார்க்க வரவன் எப்படி வருவான்? சும்மாவே வர மாட்டாங்க. 2 கிலோ ஆரஞ்சு பழம், 3 கிலோ மிச்சர், அப்படி வருவான். ஐயோ, அவனை பார்க்கவே முடியாதான். அவனை பார்க்கறச்ச வரவன் சும்மா வந்துட்டு போக மாட்டானா, அப்படி கொடுக்கிறதுக்கு. நீங்க ஆண்டவரை பார்க்க வந்தீங்க, என்ன கொண்டு வந்தீங்க? சாணக்கிழங்கு 2. இப்ப அதை கூட காணோம். அல்லேலூயா. சரி, பாஸ்டர் 2 சேனக்கிழங்காவது வாங்கி சாப்பிட்டோம். ஒரு 10-30 ரூபா சைஸ்ல, 1 கிலோ 30. ரைட்டு. இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், ஆழமா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், எந்த அளவினால் அளக்கப்படுமோ அந்த அளவினால நீ என்ன கேட்கறியோ அதான் கொடுத்துருவாரு. ஆனா இவன் ஞானத்தை கேட்டான் பாருங்க, ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு. நீ இதுவும் அன்றி நீ கேட்காததை நான் உனக்கு தரேன்றாரு. கேளாத ஐஸ்வர்யம் மகிமை உனக்கு உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்கு ஒன்று கொடுத்துட்டாரு. ஏங்க? பக்கத்தில் கேளுங்க. ஏன்? கேட்டதான் தருவாராம். நம்மளுக்கும் அப்படிதான் நடந்திருக்கு இல்லையே? அவங்களுக்கு அப்படித்தானே? ஓ, ஆனா இவனுக்கு மட்டும் ஏன் இப்படி கொடுத்தாரு? ரொம்ப முக்கியமான கேள்விங்க. உங்களுக்கு கேள்விங்க, நீங்க இத்தனை நாள் அனுபவிச்சதான் சொல்றேன் நானு.
இவன் கேட்டதுல ஏதோ ஒண்ணு இருக்குதா இல்லையா? இவன் என்ன ஒண்ணு வித்தியாசமா கேட்டிருக்கிறான். அப்படித்தானே? கேட்டிருக்கானா இல்லையா? எனக்கு பயலுக்கு நல்ல ஒரு பெண்ணு வேணும். எப்படி? சரி, உங்களை ஜெபம் எப்படி? ஆண்டவரே ஒரு நல்ல பெண்ணை கொடுங்க. நல்ல பெண்ணை கொடுப்பாரு. பார்த்துருக்கீங்களா? பார்க்க நல்லா இருக்கும், ஒரு குறை சொல்ல முடியாது, சுண்டுனா ரத்தம் வரும், அடைச்சிருங்க. ஆனா நீங்க பார்க்கும்போது என்ன தெரியும்? சுண்டுனா ரத்தம் வர மாதிரி. ஆனா கைய வச்சா இவன் பாடியில இருந்து அணையா ரத்தம் வர்ற மாதிரி. என்ன செல்லு, ஏண்டா இந்த ரத்தத்தை உள்ள வச்சு ஆண்டவர் படைச்சாரோ இல்லையோ? கொஞ்சம் வெள்ளம் வச்சிருந்தா கிணற்றுல இருந்து கோரி அடைச்சிருக்காரு. அல்லேலூயா. சரி, இருக்கட்டும். ஏன்னா நம்ம கேட்கறது எப்படின்னா, பார்க்கறத கேட்கிறோம். எப்படிங்க? பார்க்கறத கேட்டு படிச்சிட்டோம். எவன் நல்ல பணக்காரனோ அவனை பார்த்து படிச்சிட்டோம். எப்படி? உலகத்திலே பெரிய பணக்காரர் அவனை நம்ம தெய்வமா பார்க்கிறோம். தெய்வம் சொல்ற பணக்காரன் யாருன்னு தெரியல. ஏன்னா இவன் தெய்வத்தை படிச்சான். அதனாலதான் நீதிமொழிகள் எழுதியிருக்கான், உன்னத பாட்டு எழுதியிருக்கிறான், பிரசங்கி எழுதியிருக்கிறான். இது மூணு டைமென்ஷன். பிரசங்கி வேற கோணத்தில் இருக்கும், நீதிமொழி வேற கோணத்தில் இருக்கும், உன்னத பாட்டு வேற லெவலுக்கு இருக்கும். அப்படி ஒருத்தன் காதல் பண்ணவே முடியாது, அப்படி ஒரு லெட்டர் எழுதவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. லவ் லெட்டர் எழுதணும்னா நீ உன்னத பாட்ட படி. லவ் லெட்டர் எழுதணுமா? உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன். லவ் லெட்டர் எழுதணும்னா அதை விட ஒரு லவ் லெட்டர் எழுதவே முடியாது, உன்னத பாட்டு. அப்படி எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. புரியுதா? அப்படியா? நான் இதுவரை நெட்டில் இருந்து கூக்குள்ள போய் எழுதுவே. இல்லையா? அப்ப கேட்காதத குடிச்சிட்டாரு. இது என்னன்னு பார்க்கலாமே. திருப்பி கொள்ளுங்க. எபிரேயர் 5:13. பால் உண்கிறவன் குழந்தையாகிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறாய். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். கவனமா கவனிங்க. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரயங்களையுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தாகும். படிங்க. பலமான ஸ்லோ பலமான. எனக்கு டக்குன்னு புரியாது. புரிஞ்சுதா? உங்களுக்கு இது புரியுதா ஏதாவது? அதனால தான் படிக்க அப்படி சொன்னேன். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் என்ன செஞ்சு பார்த்து பகுத்தறிஞ்சு முயற்சி செய்யும் ஞானோந்திரயங்களையுடையவர்களாகிய. ஒரு வாட்டி கூட. ஞானேந்திரயங்களையுடையவர்களாகிய. இது என்னன்னா ஞானம் உடையவர்கள், அவ்வளவுதான். ஞானம் உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கு. முன்னாடி போடு. கவனிங்க, கரெக்டாக கவனிங்க. இது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கஷ்டம், ஆனால் பயங்கர முக்கியம். பாலுண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான்.
நீ குழந்தையா இருக்கிறன்னா நீதியின் வசனத்துல பழக்கம் வராது. நீதியின் வசனத்துல பழக்கம் எப்படி வரணும்னா, நீ அதை ஒரு ஆளு ஒரு வேலையை திரும்ப 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 பல வருஷம் பண்ணி வருஷக்கணக்கில் பண்ணி முதிர் வயதுள்ளவன் வரைக்கும் பண்ணினா அவன் அந்த வேலையை பத்தி ஒரு காரியத்தை சொன்னா கரெக்டா இருக்கும்ல? கரெக்டா இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையாங்க? அதுதாங்க ஞானம். ஹலோ, அதான் ஞானம். பிள்ளைகளே, உங்க அப்பா உங்க அம்மா உங்களை பார்த்து இதை செய்யாத இதை செய் அப்படின்னு சொன்னா அவங்க அதை ஆராய்ச்சி பண்ணது மட்டும் இல்ல, அனுபவிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்பாக்கு அப்பா பல வருஷமா அதை ஆராய்ச்சி பண்ணி அனுபவிச்சு அதை பயிற்சி பண்ணிருக்காங்க. அதை பயிற்சி பண்ணதுனாலதான் உங்களுக்கு அவங்க சொல்றாங்க. சபையே, வசனம் உனக்கு சொல்லப்படுகிறது என்றால் அந்த வசனம் 7 முறை புடமிடப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்குதா? அந்த புடமிடப்பட்டதுன்னு என்ன அர்த்தம்? என்னன்னா, அப்பனே புடமிட்டது. அப்பன் உனக்கு சொல்லி தந்தது புடமிட்ட, அவன் புடமிட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இதை செய் இது செய்யாதேன்னு சொல்றது 50 வருஷம் 100 வருஷம் பழக்கமா இருக்கலாம். ஆனா நீ கேட்கிற வசனம், தேவன் சொல்லுகிற ஞானம் கொடுக்கிற ஒண்ணு, அவரே அதை எத்தனை லட்சம் எத்தனை கோடி வருஷம்னு தெரியாதப்பா, அவரே அதை பயிற்சி பண்ணி புடமிட்டு சொன்ன வசனத்தையாக்கும் உனக்கு எனக்கும் தராரு. அவர் அவரே அந்த வசனத்தை நம்பி நீ ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட கேட்ட காரியத்தை அவர் உனக்கு கொடுக்கிறாருன்னா, அது ஞானமாக இருந்தாலும் ஐஸ்வர்யமாக இருந்தாலும் தீர்க்க ஆயுசாக இருந்தாலும் என்ன ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் அது புடமிடப்பட்டவை. நீ பாலை குடிச்சிட்டு இருந்தேன்னா குழந்தையாத்தான் இருப்ப. நீ திடனுள்ள ஆகாரத்தை சாப்பிடும்படி புத்திரனாய் மாறு என்று பவுல் எழுதியிருக்கிறார்ல, அதுதான் மேட்டரு. கேளுங்க, நீங்க வல்லமையான மனுஷனாகணும், ரொம்ப பெரிய ஆளாகணும், ரொம்ப வசதியாகணும், உயர்ந்திருக்கணும். உங்க நோக்கம் எல்லாம் சரிதான். இந்த நோக்கம் எல்லாம் ஆண்டவருக்கு தூசிக்கு சமானம். ஆனால் அந்த தூசியான அந்த சிந்தனைக்குள்ள புடமிடப்பட்ட தேவ ஞானம் உள்ள வந்ததுன்னு வச்சுக்கைய உலகத்தை சுருட்டி கையில் எடுத்து வச்சிருப்ப. நீ சொல்ற மாதிரி இந்த பூமி கேட்கும்படியாகும். இதுக்கு தான் இந்த சாலமன் தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். ஏன் சாலமன் இந்த விண்ணப்பத்தை கேட்டான் தெரியுமா? சாலமனுக்கு தாவீது கற்றுக் கொடுத்தான். அது அதிகம் இந்த 1 ராஜாக்களே வரும். என் கற்பனைகள் தான் கீழ்ப்படின்னு வரும். பாருங்க, நீங்க படிச்சு 1 ராஜாக்கள் ஃபுல்லா படிச்சா உங்களுக்கு தெரியும். அப்போ தாவீது ஞானம் என்ன உனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறான். ஹலோ, எங்கள் தகப்பன்மாரே, எங்கள் தாய்மார்களே, உன் பிள்ளை படிக்கணும், உன் பிள்ளை உயர்ந்திருக்கணும் ஆசைப்படுறல்ல, கேளு. அதை விட பயங்கரமான மேட்டர் புடமிடப்பட்ட தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஞான ஊற்று உன் பிள்ளையோட வாழ்க்கையில பெருக்கெடுத்துனா உன் பிள்ளை வேற லெவலுக்கு இருப்பான். ஹல்லேலூயா. தாவீது தான் ஞானத்தை சொல்லி கொடுத்தாங்க. யாருக்கு? எப்படி விண்ணப்பிக்கணும்ன்ற விண்ணப்பத்தை கண்டிப்பா தாவீது தான் சொல்லி கொடுத்திருக்கிறான். அதுதான் இவன் கேட்ட விண்ணப்பம் வேற மாதிரி இருந்தது. நீ அபிஷேகத்தை பெற்றது உண்மைதான். நீ கத்தரை தொட்டு கத்தர் ஒன்ன அழைச்சு இன்னைக்கு ஒன்னா வேறு மனுஷனா பிரிச்சிருக்க உண்மைதான். ஆனா உன் பிள்ளைக்கு நீ எப்படி சொல்லி கொடுக்கணும் புரிஞ்சுக்கோ. உன் பிள்ளைக்கு நீ அனாதி ஞானத்தை நீ கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
உன் பிள்ளைக்கு இந்த உலகத்துல உன் கண்ணுக்கு தெரிகிற பெஸ்ட உன் பிள்ளைக்கு எடுத்து கொடுக்காத. அது worst. இட்ஸ் எக்ஸ்பிரி. அது காலாவதியானது. இந்த உலகத்துல நீ பார்க்கிற எல்லாம் காலாவதியானது. ஆனால் கர்த்தரிடத்தில் வருவது ஒன்றே, காலம் வரைக்கும் நிலைக்கும், காலம் கடந்து நிலைக்கும், அனாதி காலமாய் அது புடமிடப்பட்டது. அது ஏற்கனவே அவர் வச்சு டெஸ்ட் பண்ணி பல ஆண்டுகள் டெஸ்ட் பண்ணது. ஒரு தடுப்பூசி ஒருத்தனுக்கு போடணும்னா குறைஞ்சது 15 வருஷமா, 5 வருஷம் குறைஞ்சது அது புடமிடப்படும். டெஸ்டுக்கு மேல டெஸ்ட், அடுத்து அது என்ன செய்யுது, என்ன விளைவுகள் உண்டாக்குதுன்னு தெளிவா பார்த்து தான் கொண்டு வருவாங்க. எப்பா, தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் புடமிடப்பட்டது. கர்த்தர் உனக்காய் யாவத்தை செய்வாருடா, அது நீ செய்ய போவல, அந்த வார்த்தையே வந்து செய்ய போகுது. ஹல்லேலூயா. அதனாலதான் இவன் பாருங்களேன், பால் உண்ணவரும் கேளுங்க, நம்ம எல்லாம் பால் தான் உண்ணுட்டு இருக்கிறோம். பலமான ஆகாரமானது நன்மை எது தீமை எதுன்னு பயிற்சி லேபுக்குள்ள வச்சு இந்த வசனம் ஒவ்வொன்னையும் அவருடைய லேபு என்ன தெரியுமா? பயிற்சி கூடம், ஆராய்ச்சி கூடம். பயிற்சி இல்லைங்க, ஆராய்ச்சி. இப்ப பயிற்சி, இந்த வசனம் உனக்குள்ள வந்தாதான் பயிற்சி ஆகும். அது வரைக்கும் இது ஆராய்ச்சி கூடத்தில் இருந்த வசனம். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரயங்களா உடையவர்களாகிய பூரண வயது. ஒரு மனுஷன் பூரண வயசானாதான் அவன் கம்ப்ளீட் மேன். கரெக்டா இல்லையா? ஒரு வயசு, நான் உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, நான் வயசானவங்கள்ட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு டைம் முடிஞ்சா நான் கேட்க உட்கார்ந்துருக்கிறேன்னா அதிகம், நான் காதை கொடுத்து வாயை பொத்திட்டு இருக்கேன்னா வயசானவங்கள்ட்ட இருக்கும் அல்லது ஞானவான்கள்ட்ட இருக்கும். இல்லைன்னா நான் பேசிட்டு இருப்பேன். இங்க பாருங்க, ஒரு 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 ஞானத்தின் கிரியை வெளிப்படணும்னா ஒருத்தன் பூரண வயசுள்ளவனா. இப்ப பாருங்களேன், ஒரு பூரண வயசுள்ள ஆளு உன்னை பார்த்து நீ நல்லா இருப்ப, 16 பெற்று பெரு வாழ்வு வாழ்வ அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சும்மாவே நம்பிக்கை வரும்ல? ஏன்? ஒரு நல்ல பணக்காரனை நீ ஈஸியா நம்புவ. பணக்காரன் ஆகிறதுக்கு அவனை ஃபாலோ பண்ணா நீ பணக்காரன் ஆயிரலாம் என்று கேளுங்கள் அன்பு சகோதர சகோதரியே. பணக்காரனை ஃபாலோ பண்ணா நீ பணக்காரன் ஆக முடியாது. இந்த உலகத்தின் பணக்காரரை நீ ஃபாலோ பண்ணா அவர் ஒன்ன பணக்கார ஆக்கிறதுக்கு 7 தலைமுறை இல்ல, 7000 தலைமுறை இல்ல, அதுக்கு முன்னாடியே ஜோசே உன்னை நான் ஏற்கனவே லேப்ல வச்சிருந்தேன், என்ன எனக்குள்ள வச்சிருந்தேன். உன்னை நான் டெஸ்ட் பண்ணேன். உன்னை 2 வயசுல டெஸ்ட் பண்ணேன், உன்னை 10 வயசுல டெஸ்ட் பண்ணேன், உன்னை 40 வயசுல டெஸ்ட் பண்ணேன், 100 வயசுல 200 1000 உன்னை ஏற்கனவே டெஸ்ட் பண்ணேன். டெஸ்ட் பண்ணி தான் உன்னை இங்க கொண்டு வந்திருக்கிறேன். உன்னை டெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தவரை ஃபாலோ பண்ணுவியா? உலகம் உனக்கு காட்டும், அது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், இதுவும் நல்லா இருக்கும். எப்படி? அது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், இதுவும் நல்லா இருக்கும். நீ எதை எடுப்ப? நீ 3ஐயும் எடுப்ப, முக்காவாசி போயிடும். ஏன்னா 1 எடுத்துட்டு 2 நாள் ஒன்று போர் அடிக்கும், அடுத்ததை எடுப்ப, 2 நாளில் போர் அடிக்கும், அடுத்ததை எடுப்ப, முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை வெறுத்துரும். இனி அதுக்கு தேவையே இல்லைன்னு நினைப்பேன். ஆனால் கர்த்தர் கொடுப்பது தான் அது. என்னன்னா உனக்கு ஏற்கனவே அவருக்குள்ள லேபில் வச்சிருந்திருக்கிறாரு. ஹலோ, தடுப்பூசி போடுறீங்கல்ல, இதை லேபில் வச்சு எலிக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க, சில அனிமல்ஸ்க்கு முதல்ல டெஸ்ட் பண்ணுவாங்க, கடைசியில் தான் மனுஷனுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. நான் சொல்றேங்க, என் அப்ப அனிமல் டெஸ்ட் பண்ணல,
ஜோசாவே வச்சு டெஸ்ட் பண்ணாரு. எத்தனை பேர் புரியும் தெரியல. ஒன்னதான் வச்சு டெஸ்ட் பண்ணாரு. அதான் சொல்றாரு, தாயின் கருவில் நீ தோண்டும் முன்னாடி, இந்த உலகமே தோன்ற முன்னாடியே, என்னது உலகம் தோன்ற முன்னாடி என்ன அர்த்தம் என்ன? அதுக்கு முன்னாடி அவருக்கு பர்சனல் லேப்ல அவருடைய பர்சனல் கோட்டைக்குள்ள வச்சு, ஜோசி எப்படி துள்றான், ஜோசி எப்படி இருக்கும், இப்படி போனா நல்லா இருக்குமா, இப்படி அழகா, அவர் உனக்குள்ள நடந்து பார்த்தாரு, அவர் உனக்குள்ள பேசி பார்த்தாரு, அவர் உனக்குள்ள காலுக்கு மேல காலை எடுத்து உட்கார்ந்தாரு, அவர் உனக்குள்ள சிங்காசனத்துல உட்கார்ந்து சிக்கி சிக்கி சிக்கி, ஐயோ அப்படி பண்ணாரு பாரு. இப்ப அவர்கிட்ட கேப்பியா? அவட்ட கேட்டானா, என்னைக்கு அழகுள்ளவனாய் அழகுள்ளவளாய் இருப்பீர்கள், உங்களை அவன் என்ன பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன, நீ அவருடைய சாயலாய் ரூபமாய் வெளிப்பட்டேன்னு வச்சுக்க, இந்த உலகம் வாழ்க்கையில. Hallelujah, you are the king, king of king ஓட king. 10 பேர் தேர்ந்தெடுத்தது இல்லடா, லட்சம் பேர் தேர்ந்தெடுத்தது இல்ல, கோடி பேரை உருவாக்கினவர் தெரிந்தெடுத்த ஆளுதான் நானே, நீ. ஹல்லேலூயா. இந்த மேட்ரு தான் சாலமன் கேட்டான், இந்த ஞானத்தை தான் சாலமன் கேட்டான். அந்த ஞானத்தை பெற்றடா, உலகத்தில் இருக்கிற அத்தனை ஞானமும் உன் காலுக்கு கீழே. இந்த ஞானம் சொல்லும், உலக ஞானம் சொல்லும், காத்தடிக்குது மாவை விற்காதேன்னு, மாவு பறந்து போயிடும்னு. ஆனா தேவ ஞானம் சொல்லும், நீ மாவை எடுத்துட்டு போ, காற்று அதை சேதப்படுத்தாது. அவர் ஒன்ன பார்த்து சொல்லுவாரு, நீ மாவு வித்துற, மேல மூடாமலே கொண்டு போ, போன் சொன்னா அதை சேதப்படுத்துற எல்லாம் போயிரும், காற்று போயிரும், பிரச்சனை போயிரும், எதிர்க்கிற மனுஷன் தொண்டக்கான துணிய காணோடி இருப்பான், நீ தேடியும் காணாதிருப்பாய். Hallelujah. This was the wisdom of God. Hallelujah. Hallelujah. ஏதோ செய்தி கொடுக்கலாம் வரல நானு. Hallelujah. நீ ஆகாரத்தை தேடுகிறாய், கர்த்தர் உனக்கு பலமுள்ள ஆகாரத்தை வைத்திருக்கிறார். நான் ஏன் தெரியுமா பிள்ளைய சபையில விடு, சபையில படுக்கவை, சபையில வளர்த்து, சபை சபை சபை. எனக்கு ஆள் இல்லைன்னா நான் டிக்குன்னு தட்டக்குன்னு 10 பேர் வருவானுங்க, தெரியுமா உங்களுக்கு? பெருமை சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? உலகத்துல நிறைய சம்பாதிச்சேங்க, ஆனா அதை நான் நம்பல. கர்த்தரிடத்தில் சம்பாதிப்பதே எனக்கு நல்லது, என்னை நம்புகிறவர்களுக்கும் நல்லது. இதுதான் அகந்த ஞானம், உகந்த விண்ணப்பம், உகந்த ஞானம். அம்மா காஷாட்டிலே பூரா. தேவ ஞானம் சொல்லும், நான் சொன்னதை செய், நெக்ஸ்ட் அதை செய் அப்படின்னு சொன்னார்னா நெக்ஸ்ட் அதை செய்யணும்னு சொல்ல மாட்டார், நான் சொன்னதை செய்யன்னு சொல்லுவார். அவர் சொன்னதை செஞ்சனா நீ இங்க செய்ய வேண்டியது அவர் செஞ்சாச்சு. புரிஞ்சுக்கோ, புரியாதவன் தகப்பனிடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கோ. உன் பக்கத்து வீட்டுக்காண்ட கேட்காத, பக்கத்துல இருக்கவன்ட கேட்காத. நாம் நினைச்ச டைமென்ஷன் வேற, உனக்கு கொடுக்கிற டைமென்ஷன் வேற. நான் சொல்லட்டுமா, கர்த்தர் உங்களை விசேஷமாய் நேசிக்கிறார். உன் பிள்ளைகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டிருப்பார்களாக,
ஓங்கி வளர்கிற கன்றுகளாய் உங்கள் பிள்ளைகள் வளரணும் என்றால் அவர் சமூகத்தை அப்பத்தை சாப்பிட்டா தான் வளருவாங்க. 1000 வருஷம் எப்பா, ஒரு 100 வயசு வரைக்கும் ஒருத்த வாழ்ந்து நல்ல அனுபவிக்கிற சகல ஐஸ்வர்யத்தையும் உன் தலையில கட்டுனா நீ நல்லா சந்தோஷமா வாங்குவேன். அப்பஞ்சொத்துல எனக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு அரை செட்டு கூட தந்தா நல்லா இருக்கும். 5 பைசாய்க்கு உதவாதது. அதான் நான் சொல்றேன், உன் பிள்ளை கெட்டு போயிட்டானா, என்னால கெட்டு போயிட்டானா, நான் எல்லாத்தையும் கொடுக்கிறேன். நான் எல்லாத்தையும் கொடுத்தாலும் எப்ப வச்சிருக்கிறது பத்தாது எனக்கு. ஹல்லேலூயா. ஒரு ஆபிரகாமால இந்த உலகம் பத்தாத அளவுக்கு செல்வ சீமானாய் மாற முடியும்னா, ஆபிரகாமிலும் பெரியவர் செல்வ சீமான் சகல சாவுத்தியத்துக்கும் அடையாளமானவர் எனக்கு வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. Very serious matter in the wisdom of God. Very serious matter. Hallelujah. Very serious matter, the wisdom of God. தேவ ஞானம். நீ என்ன வேணா படிச்சுக்கோ, எதை வேணா செஞ்சுக்கோ, நீ படிச்சது உனக்கு ஒன்னும் தராதுடா. அவர் தான் தரணும். அவர் தராம ஒன்று நிலைக்காதே. ஒருவேளை இன்னைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல குறைவு இருக்கலாம், நான் கண்டிப்பா சொல்லுவேன், அவருடைய புடமிடப்பட்ட வார்த்தையின் ஞானம் என்னை வெட்கப்படுத்தாது, என்னை நம்பினவர்களை வெட்கப்படுத்தாது, என் சபையை வெட்கப்படுத்தாது. தேவன் என் மேல் வைத்திருக்கிற தரிசனம் வெட்கப்பட்டு போகாது. ஹல்லேலூயா. கிரேப ஹோத நம்மோட ஸ்டாக்ரம்பெல் கோதரா. ஹல்லேலூயா. ஒரு அம்பானியை நீ நம்பிடுவ. பிகாஸ் he is the first person, டாப் பர்சன். இந்தியாவில் நம்பர் 1 பணக்காரன், அப்பம் பணக்காரன், பிள்ளைங்க பணக்காரன். நீ ஈஸியா அவனுக்கு ஃபார்முலையை நம்பிடுவ. நீ உலக பணக்காரனுக்கு பிள்ளையா இருந்தால் கூட நீ ஜீரோவா வர முடியும். Do you know that? The same Ambani's 2 sons are there. 2 பையன்மாரு. அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி. முகேஷ் அம்பானி தான் நம்பர் 1. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பா. உன் அப்பன் பணக்காரன் நல்லா இருந்திருக்கலாம், உன் அப்பனுக்கு ஒரு ஆஸ்தி இல்லாமல் இருந்திருக்கலாம், உனக்கு அடையாளமே இல்லாமல் இருக்கலாம். நான் சொல்றேன், புடமிடப்பட்ட அவருடைய வார்த்தை உனக்கு அடையாளம். அத நெற்றியில எழுது, இருதயத்துல எழுது, இருதயமாகிய பலகைக்குள் எழுதிக்கொள். இங்க ஞானம் ஊறும். நீ நினைக்கிற எங்க இறங்கணும் ஞானம், அப்படியே இங்கிருந்து ஞானம் ஊறும். இது செயல்படுற இடம், இது ஊற்று. அதன் ஞானம் உள்ள இருதயத்தை சாலோமன் கேட்டான். பிள்ளைகளே, ஞானம் உள்ள இருதயத்தை கேளுங்கள். எனக்கு 10ல் 1 11 அது சர்ச்சா டிங் டிடிங் கண்டிடிங் பண்ண ஆசை இல்லை, இல்லவே இல்லை. ஒரு நாளும் அது கிடையாது. 10ல் 1 11 டிங் டிங் அடிக்கணும்னா அன்னைக்கு நான் இந்த சபையை விட்டு போயிடுவேன். ஹல்லேலூயா. 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 பிரகாஷ் வார்த்தைக்குள்ள வருங்க. அப்போ ஞானோத்திரை, ஒரு பெரிய ஞானோத்திரம், பெரிய ஞானத்தை அளவில்லாம அனுபவிச்ச ஒருத்தன், ஒரு பூரண வயசுள்ளவன் எப்படி ஒரு ஞானத்தை உங்களுக்கு ஒரு அறிவை சொல்லி தரானோ, அது இது கூட தேவனுடைய ஞானத்தை மட்டுப்படுத்துற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவேன் நான்.
உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கு. இதே புரியுறது கஷ்டம் இல்லை. இப்போ நான் வழக்கப்படுறதுனா உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா? இப்போ பாருங்களேன், ஒரு ஞானம் உள்ள பூரண வயசானவன் உனக்கு ஒன்ன ஞானத்தை அவன் கற்று அவன் அனுபவிச்சு அவனுக்குள்ள நல்லா அத்தனை வருஷம் 100 வருஷம் அனுபவிச்ச ஒரு ஞானத்தை உனக்கு சொல்லி தந்தா நீ ஏற்றுக்கொள்ளுவேன். ஏற்றுக்கொள்ளியோ இல்லாம அப்படி ஒன்றும் இல்லை, சும்மா சொன்னாலே தாங்க ஏற்றுன்றது. எதை உலகம் சொல்ற அத்தனையும் நம்பிடுவோம் நம்ம. ஆனால் நான் சொல்றேன் கேளுங்க, ஒரு 100 வயசு ஆளு 100 வருஷமா ஒருத்தன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒருத்தன் உனக்கு ஒரு பிசினஸை சொல்லித்தரான் அல்லது உனக்கு வாழ்க்கையை சொல்லித்தரான், நீ கண்டிப்பா கேட்பீங்களா இல்லையா? அதை மாதிரிதாங்க வார்த்தை. ஹல்லேலூயா. தேவனுடைய ஞானம். ஹல்லேலூயா. கரெக்டா? உள்ள வாங்க. மத்தேயு 7:7. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். போதும் போதும். இங்க பாருங்களேன், இங்க இங்க இந்த வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த பேசேஜ் ஃபுல்லாவே உங்களுக்கு தெரியும். கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள், தட்டு இல்லை, இது உங்களுக்கு நல்லா தெரியும். கேட்கிற எவனும், அடுத்த வசனம் போடவா? ஏனென்றால் சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். நீ என்ன கேட்ட? நான் அதான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லுவேன், நீ என்ன கேட்கிறியோ அதை ஆண்டவர் கொடுத்துருவார்ப்பா. ஏன்னா நீ கள்ளனாரு கொள்ளக்காரனாரு, நீ என்ன கேட்குறியோ கொடுப்பாரு. இல்லையே நான் கேட்டது அப்படி கிடைச்சலையே. இல்லைப்பா, நீ விசுவாசிச்சல்ல, ஆண்டவர் எங்க பார்ப்பாரு? இங்கேயும் பார்ப்பாரு, இங்க கேட்பா. ஆண்டவரே 100 கோடி தாரும். வீட்டில் போய் 50 ரூபா கட்டினாலும் கொள்ளலாம். அப்ப ஆண்டவர் எதை கேட்பாரு? 50 ரூபா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ உன் இருதயத்தை பார்த்து தான் இதுவரைக்கும் உனக்கு கொடுத்தாரு. அறிஞ்சியா? புரிஞ்சியா? இங்கேருந்து பவர்ஃபுல்லா போவீங்க, அங்க போய் காத்தடைக்க வேண்டிய பம்பு மாதிரி எல்லா காத்தும் போன மாதிரி இருக்கு. பஞ்சர் எப்படி கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். அங்க போய் பஞ்சர் ஆயிட்டுங்க. பஞ்சர் ஆச்சுன்னா அது எப்படி ஆகும்? ஆகாதே. அல்லேலூயா. ஆக கூடாதே. அல்லேலூயா. பிள்ளைகளை கேளு. ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்றான், தேடுகிறவன் தட்டுகிறவனுக்கு. உன் வாழ்க்கையில நீ என்ன கேட்டியோ அதுதான் உன்கிட்ட இருக்குது. நீ எதை பெற்றுக்கொண்டியோ அது நீ கேட்டது. புரிஞ்சா இல்லையோ? புரிஞ்சா இல்லையா? அப்போ கேட்கும் போது சூப்பரா கேட்டுட்டு, அதான் அந்த 100க்கு அதிபதியை நான் எப்பவுமே மனசுல நினைப்பேன். 100க்கு அதிபதியை நான் எப்போ என் மைண்ட்ல கொண்டு வருவேன். நான் நிறைய பேர்ட்ட அந்த 100க்கு அதிபதியை பேசுவேன். அவன் என்ன சொல்றான்னா, தேவனே நீர் என் வீட்டுல வர்றதுக்கு நான் பாத்திரனே இல்லை. ஏன்னா ஒரு நாள் நடந்து வரணும், என் வீட்டுக்கு வரணும்னா நான் அதுக்கு பாத்திரன் இல்லை. நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். சொன்னானா இல்லையா? சொல்லிட்டு சொல்றான், என் ஆயினும் என் அவிசுவாசம் நீங்கும்படி. இவர் கை வச்சா சுகமாகும், இவர் சொன்ன ஆகும்னு தெரியும். அப்ப யார் மேல பிரச்சனை? நானா? ஏசப்பாவா? ஓ அவிசுவாசமே காரணம். நீ 100 ரூபாய் கத்த சொல்ல, உனக்கு நான் 100 ரூபாய் தருவேன். ஆற்றூர் போகும்போது 90 ஆகும், மங்களா நடை போகும்போது 80 ஆகும், இறக்க முடிஞ்சு ஏறும்போது டக்குன்னு 40 ஆகும். அடுத்த இறக்க முடிஞ்சு உண்ணாமலகடை தேறி ஏறும்போது 10 இருக்கும். இன்னிப்ப மற்றவர் அடிச்சு போடுவாரு, சாயங்காலமே போன பண்ணி அறுத்துருவானேடா இவே. எப்படி சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு 10 வச்சிருப்பாங்க. வேற வழி இல்லை, கக்கு முடியல. ஹல்லேலூயா. அந்த 100க்கு அதிபதி சொன்னா, ஏன்னா இவன் அடுத்து டிராவல் ஆகி அங்க போகணும். நீர் ஒரு வார்த்தை சொல்லும்,
எஸ், வேலைக்கார சொசமா உண்மைதான். ஆனா நான் போறதுக்குள்ள என் அவிசுவாசம் அங்க கிரியை செய்யாதபடிக்கு என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு கிருபை தருன்றான். போனா அடுத்த நாள், பைபிள்ல நீ படிச்சு பாருங்க, அடுத்த நாள் அதே வேளையில அவன் அங்கே சொஸ்தமானான். இவங்க போய் விசாரிக்கும் போது the same time it's happened. ஏன்னா தேவன் மாறாதவர், அவர் சொன்னது. இயேசுவா ஆண்டவரே சூரியனை நிப்பாட்டுங்க, கேட்கல. ஆண்டவர் யோசுவாவுக்கு கற்றுக் கொடுத்தார், சூரியனும் சந்திரனும் வான் கையில் இருக்குடா. இவன் சொன்னா, என் எதிரிய முடிக்கிற வரைக்கும் நீ என்ன செய்யக்கூடாது, மறையக்கூடாது. யாரை பார்த்து சொன்னான்? சூரியனை பார்த்து சொன்னான். நம்ம ஆளுங்க யாரை பார்த்து? ஆண்டவரே, பழிய ஈஸியா போடலாம். நான் கேட்டேன், பார்த்துக்கிடுங்க, அவர் கொடுக்கல, கேட்டனா யான் கொடுக்கல, அவர் இப்ப என்ன பிடிச்சல்ல. இன்னும் நல்ல அந்த கம்பி ஒன்று இந்த ஜெபம் பண்ண இடத்துல கொண்டு போட்டுறாங்க, குத்தி விட்டுரும். ஞானம் இல்லாம தான் வந்து என்கிட்ட நீ பேசுனீங்க, குத்துதான். இல்லையா? காலையில் சாமுவேலை கூட்டிகிட்டு வரதுக்கு போனேன், ரொம்ப அவசரத்தில். அப்போ ஆவியானவர்கிட்ட நான் ஒரு விஷயத்தை என்ன ரிமைண்ட் பண்ணுறாரு. அப்போ என்கிட்ட கேட்குறாரு, அநீதி செய்கிறது தப்பு 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 தானே ஆண்டவரேன்னு கேட்குறேன். தப்பு. ஆனால் ஆசீர்வாதத்துக்கு அநீதி செய்யலாமா? ஏல மண்டையில் ஏறலைன்னா மண்டையில் சுத்தியில எடுத்து அடியில அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. ஏல காலம் முழுவதும் வேலை செய்யாதது ஒரு சுத்தியலால் வேலை செய்யணும்னா செய்யட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அன்பானவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஏன் சபையில் போய் கத்துனாரு? எங்கேயும் அவர் எமோஷன் ஆகி நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, ஒரே ஒரு இடத்தை தவிர, சபை. என் ஆலயத்தை வியாபார கூடமாய் மாற்றிவிட்டீர்கள். இப்போ ஆலயம் யாரு? நீ. சபைக்கு வரும்போது என்னத்தை உள்ள வச்சிருக்கிற? மணி என்னாச்சு? உச்சைக்கு மாட்டுக்கு தண்ணி கொடுக்கணும். சாகாது, நீ கொடுக்கலன்னா அவர் கொடுப்பாரு. நீ ஜீவ தண்ணீர் கொண்டு அதுக்கு ஜீவ தண்ணீர் அதுக்கும் உண்டு. உன் மிருக ஜீவன்கள் உன் நிமித்தம் ஆசிரிக்கப்படும் சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்காரா இல்லையா? பின்ன என்ன, மிருக ஜீவன் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு மிருக ஜீவன் ஒன்று வெட்டி. எனக்கு சிலதெல்லாம் அப்படிதான் தோடுது, மண்டையில் பாட்டணும். பெரிய வழக்கம். ஆண்டவருக்கே புத்தி சொல்ற மாதிரி சிலருக்கெல்லாம். எப்படி? ஆண்டவருக்கே புத்தி சொல்லுவாங்க, அந்தபடியே இப்படி செஞ்சிருக்கலாம். நான் அந்த சபை தொடங்குறதுக்கு முன்னாடி என் நண்பன் தொடங்குற பிறகுதான் நினைக்கிறேன், ரைட், தொடங்கின ஆரம்பம்னு நினைக்கிறேன், இல்லைன்னா அதுக்கு முன்னாடி அந்த டைமில் என் நண்பனுக்கு என்கேஜ்மெண்ட்டு. நான் தான் ஜோம் பண்ணுறேன். நான் ஜோம் பண்ணும்போது இன்னொரு நண்பன் பார்க்குறான். யாருன்னா அவனுக்கு நண்பன், எனக்கு லைட்டாக நண்பன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஜெபிக்கிறேன். எப்படி தெரியுமா? நீங்கள் பார்த்தா கவனிச்சிருப்பீங்க என்ன. இப்படி ஜோம் பண்ணி முடிச்சிட்டேன். அவன் ஃபேமிலி இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க, எல்லாம் முடிச்சுட்டு அந்த தம்பி இருக்கான்ல, தம்பி தான் என்கிட்ட ஓடி வந்தான். வந்துட்டு, அண்ணா ஜபம் நல்லா இருந்து, ஆனால் அவங்க கை பாக்கெட்டுக்குள்ளே இருந்து என்னத்தை சொல்லுங்க. எவ்வளவு கொடூரமான பாதைகளை தாண்டி வந்திருப்பேன். அப்போ என் சபையில் இருந்துட்டு ஞானம் இல்லாமல் இருந்தால் நான் என்ன செய்வேன்?
இந்த சிஎஸ்ஐ சபையில் ஒரு மணி அடிக்கிறது ஒரு கொட்டோடி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? முன்னாடி ஸ்கூல்ஸ்லேயும் அதுதான். ஏன் நான் படித்த ஸ்கூல்ஸில், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் எல்லாம் சுற்றியல் வந்து டைங், நான் அதை லைட்டாக தடையெல்லாம் பார்த்துருக்கிறேன். லைட்டாக யாரும் தெரியாத டைங், அது நல்லா கேட்கும். அடிச்சும் பார்த்துருக்கேன். அதில் ஒரு கொட்டோடி செய்யலான்னு பார்க்குறேன். அதுக்கு பேர் கொட்டோடி. இப்படி கொட்டோடி டங்குன்னு போடணும். ஐசக்குக்கு சரியாகுது. ஐசக் ஆசான்னு ஒரு ஆள் இருக்கு. ஏன்னா கத்திட்டு வெட்டினாதான் ஐசக். போன் ஜாயின்ஸ் மருத்துவமனை. கொட்டோடிட்டு அடித்தா ஐசக் ஆசான். எனக்கு ஒரு மாமா இருக்கிறாரு, ஞாராமல வைத்தியர். ஏன்னா இது கொட்டோடிட்டு அடித்தா வீங்கும். ஏன்னா நமக்கு சரியாகி எடுக்கணும், இல்லை உடனே சரியாகணும். எப்படி இதுன்னா கொஞ்சம் நாளாகும். கொட்டோடிட்டு அடித்தா 2 தடவு 2 திரும்பல என்ன செய்யும்? உங்களில் எந்த மனுஷனாலும் உங்கள்கிட்ட அப்பத்தை கேட்டால் கொடுக்க மாட்டீங்க. உன் பிள்ளைக்கு வக்கணையா நீ என்ன செய்கிற? கீழ்ப்படியாத பயலுக்கு நீ என்ன செய்ய? நெய் தோசை, நெய் ரோஸ்ட்டு. அவன் ஒன்றும் கேட்க மாட்டானே, ஆனால் அவனுக்கு என்னது? நெய் ரோஸ்ட்டு. நான் தான் இந்த வெள்ளிக்கிழமை பேசினேன். கொடுக்காத மாவு எனக்கு கத்தர் தந்த ஆசீர்வாதம். பொல்லாங்கனுக்கு நான் அதை விற்று கொடுக்க மாட்டேன், ஊற்றி தரமாட்டேன்டா, ஊற்ற மாட்டேன். நீயே அரிசியை போட்டு வாங்கி கௌரை போட்டு ஆட்டி மாவாட்டி தோசை ஸ்லிம்மோ ஊத்தாப்பமா பெருக்கப்பமா எதை ஆடு போட்டு சாப்பிடுப்போ. அதுதான் அவனுக்கு தெரியும். அதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. பார்த்தீங்களா? உங்களுக்கு மனசு அது கேட்கவே இல்லை. பார்த்தீங்களா? என்ன இருந்தாலும் உனக்கு இருக்குதுல்ல, நீ என்ன பண்ணாலும் உன் பிள்ளைக்கு கேட்டதை கொடுக்குறல்ல, அப்ப அப்ப மட்டும் பரம தகம மட்டும் நீ கேட்கறதான் கொடுப்பா. நீ ஞானத்தை கேட்டா ஞானத்தை தருவாரு, நீ உலகத்தை கேட்டா உலகத்தை தருவாரு. டேய், காரு வாங்கணும்னு கேட்டா காரை தருவாரு. காரை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா அவருடைய ஐஸ்வர்யத்தை தருவாரு, அவருடைய பலத்தை தருவாரு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலத்தை. புரியுதா? உகந்த விண்ணப்பம் இதுதான். தேவஞானம். தேவஞானத்தை நான் சொல்லட்டுமா? நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க சாலோமன் ஞானத்தை கேட்டோன்னு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரு. கிடையாது. அவன் ஏற்கனவே ஞானி. அவருடைய விண்ணப்பம் பிரில்லியன்ட். எவனும் கேட்காதத அவன் விண்ணப்பித்தான். ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? பிரில்லியன்ஸ் ஆர் ஆல்வேஸ் பிரில்லியன்ட். ஞான உள்ளவன் எப்பொழுதும் ஞானமாய் தான் இருப்பான். விவேகி எப்பொழுதும் விவேகி. அதை கேட்கறதுக்கு ஒன்று வேணுங்க. ஏல நான் இப்படி கற்றுக் கொடுத்தாதான் நீ இப்படி கேட்ப. தாவீது தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்ததுனாலதான் சாலமன் ஞானத்தை கேட்டான். ஹல்லேலூயா. ஓரம்பா சக்ரித்தம். என்ன நினைச்சீங்க? அப்படியே வேலை செஞ்சு கிழிச்சு தள்ளுவனி. என்ன சம்பாதித்தாலும் தான் சம்பாதிக்கணும். புத்திய சம்பாதி. புரிஞ்சுதா? உங்களுக்கு புரியுதா? எல்லாம் இவன் கோவப்பட்டானோ? கோவம் என்னோடது இல்லை. நான் இப்போ இதை கர்த்தருடைய கிருபையினாலே ஞானத்தை சம்பாதியுங்கள், புத்தியை சம்பாதியுங்கள், சாலமோனை போல நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். இப்படி நான் கேட்பியா? நீ கேட்ப? நீ அல்ல கேட்ப. அடிச்சு கொடுக்குறது பெண்ணா கேட்ட சொல்லுவான். பாஸ்டர் நீங்கள் பிரசங்கிக்கிறது இல்லை மேட்ரு, அந்த ரியாக்ஷன் இருக்கு பாருங்க. உண்மையிலே அது நான் கிடையாது. ஏதோ முடியாதா? என்னால் முடியலன்னா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. கொட்டோடிட்டு உன் மண்டையில அடிக்கணும்னு தான்.
நீ தேவனுக்கு ஒப்பு கொடுத்தேன்னா அவர் அடிச்சு தீருவார். இந்த சபைக்கு வந்து அடிச்சு தான் இறக்கணும்னா அடிச்சு இறக்குவார். இறக்குற வரைக்கும் விட்ட மாட்டார். இந்த எல்லையில் இருக்கிறா என்றால் நீ அவருடைய விசேஷமானவன், விசேஷமானவள். யூ ஆர் நாட்ல 10ல 11 இல்லை. நீ கண்ட உபதேசங்களாம் கேட்டு கடுப்பேதுற மாதிரி. எனக்கு 10 பேர் இருந்தாலும் உலகத்தை ஆளணும், அதான் எனக்கு வெறி. சும்மா நச்சு பிச்சுன்னு சப்ப மேட்டருக்கெல்லாம் நீ என்னை கூப்பிடவே விடாது. இல்ல என்னது என்ன சொல்லுதிய? உங்களுக்கு போ புரியும் என்னன்னு. அல்லேலூயா. ஞானம் இப்போதானே கொஞ்சம் இறங்கி இருக்கு, தேனு மாதிரி வடியுது. இது இங்கே இது வடிஞ்சு எண்ணெய் வடிஞ்சு எப்படி இறங்கும்? பிரதான ஆசாரியனுக்கு இங்கே ஊற்றும் போது இப்படி வடிஞ்சு தாடி ஒளி வந்து இங்கே வந்து சரீரத்துக்குள்ளே போய் காலெல்லாம் நிரம்பி கீழே வரும். இங்கேருந்து மொத்தமாக இறங்கணும் அபிஷேகம். மொத்தமாக ஊற்றும் போது தான் அது இறங்கும். கொஞ்சம் ஊற்றணுன்னு இறங்காது, ஊற்றிட்டே இருக்கணும். ஊற்றிட்டே ரைட். அப்போ ஓகே. 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் ஏதாச்சும் கேட்டனா எப்படி கேட்கணுமா? இந்த பெந்தேகோஸ்தே பிரசங்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா வேற மாதிரி இருந்துச்சுங்க. அது சொல்லவே எனக்கு தெரியலங்க. இதையே வேற மாதிரி போதிச்சிட்டாங்க. நானே அப்படி தான் நினச்சேன். இப்போ நான் சொல்கிறேங்க, நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட ஒரு 1000 கோடி கேட்குறீங்க. எப்படி? அப்படியெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்கள் 1000 ரூபாயே கேட்குறதுக்கு என்ன செய்வீங்க? ஆண்டவர் தருவாரோ என்னவோ, அது வேற கேட்டகரி. ஆனால் நான் என்ன கேட்டாலும் தருவாருன்னு நீங்கள் நம்புறீங்க. நம்பினதுக்கப்புறம் வேற லெவலுக்கு பேசுகிறேன், நம்ம சபை லெவலுக்கு பேசுகிறேன், சபைக்கு அடுத்த லெவலுக்கு நான் உங்களை கொண்டு போகிறேன். இப்போது நம்ம சபையில் அசால்ட்டாக நீங்கள் ஒரு 1000 கோடி கேட்பீங்க. ஏன்னா தேவன் நான் கேட்டால் தருவாருன்னு நீங்கள் ஒரு 1000 கோடி ரூபா கேட்குறீங்க. எதுக்குன்னு கேட்பார் ஆண்டவர்? கேட்பாரா கேட்க மாட்டாரா? அவர் கேட்கல மாட்டார். உனக்கு நீயே கேட்டுப்ப. எதுக்கு நம்ம 1000 கோடி கேட்குறோம், என்னத்துக்கு அப்படி கேட்குறீங்க. ஆனால் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு பர்பஸ் இருக்குது. எனது 1000 கோடி ரூபாய்க்கான தேவை உங்களுக்கு வந்து விட்டது. நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க. பெரிய விஷயம். நார்மலாக ஒரு ஒரு சின்ன தேவை, ஒரு 10 லட்சம் கேட்குறது, 1 கோடி கேட்குறதே பெரிய விஷயம் வச்சுக்கோங்களேன். ஆனால் நீ 1000 கோடி கேட்குற, உனக்கு அதுக்கான ஒரு தேவை வந்துருச்சு. நீ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க. தேவனே அதை உனக்கு பேசிட்டார், நீ இதை பண்ண போற அப்படின்னு. அப்போ நீ தேவனிடத்தில் எப்படி கேட்ப? கிவ் மீ 1000 crores. எப்படி கேட்பீங்க? 1000 crores கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்படி தானே? அதை அவர் கொடுப்பாரா இல்லையா? அதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அப்படி தானே? அது எல்லாரும் தெரியும் தானே? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் சித்தத்தின்படி கேளுன்றார். ஏல உனக்கு ப்ராஜெக்ட் 1000 கோடி தான். அடுத்த மாசமே திரும்ப போய் ஐயோ எல்லா வேலைக்காரங்களுக்கு மாச சம்பளம் 50 கோடி ரூபா கொடுக்கணும். அடுத்து எங்க போவ நீ? திரும்ப ஆண்டவர்கிட்ட வருவ தானே? கெஞ்சிட்டே இருக்கவா வந்த நீ? அப்போ எதை கேட்டாலும் எப்படி கேட்கணும்? அவர் சித்தத்தின்படி, அவர் அளவின்படி கேட்கணும். ஆனா அவர்கிட்ட கேட்டா தருவாரு. சபையே உங்களுக்கு நல்லா தெரியும், ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்டா தருவாரு. ஆனா நீ எப்படி கேட்கணும்? ஆண்டவரே இது என் கண்ணு முன்னே என் பொண்டாட்டி சொல்றா, அங்க அந்த மாசம் 50,000 செலவாகுது, அவளுக்கு 50,000 கொடுத்து போயிட்டு எனக்கு சில தேவைகள் இருக்கு, இதுக்கு ஒரு 50,000 தேவைப்படுது. ஆண்டவரே அப்படி அந்த எல்ஐசி பிள்ளைக்கு படிப்பு 10 லட்சத்தா, மாசம் ஒரு 2 லட்ச ரூபாய் இருந்தா எனக்கு ஓகே அப்படின்னா அந்த ஓகேலே உன் வாழ்க்கை ஓடிரும். தேவன் கேட்கிறாரு, என் அளவின்படி, என் விருப்பத்தின்படி கேளு. அந்த கேள்வியை தான் சாலமன் வச்சான்.
சாலமன் தேவனுக்கு முன்பதாய் வச்சது. இதெல்லாம் பார்க்கணும், பெரிய வேலை. இதுக்கான ஞானம் எனக்கு தேவைப்படுது பாருங்க. ஞானம் எனக்கு வேணும். அதனால ஞானத்தை சம்பாதிக்க, ஞானத்தை, அது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன். ஞானத்து இருதயம், ஞானமுள்ள இருக்கும். சூப்பர், ரைட்டா? திருப்பிக் கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 10:23 படிக்க வேணாம். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கலும் ராஜாவாகிய சாலமன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் எப்படி இருந்தான்? பூமியில் உள்ள எல்லாரை விட. ஏன் சாலமனை மட்டும்தான் அப்படி தெரிஞ்சு கொண்டார் ஆண்டவர்? சாலமன் விசேஷமான ஜெபத்தை பண்ணா வாங்கிட்டான். ஆனா புதிய ஏற்பாடு சொல்லுது, காட்டு புஷ்பத்தை பாரு, காட்டு, அத நான் சாலமனோட உறுதி இருக்கேன்ற. எப்படி? சாலமனை காட்டிலும் நான் அதிகமா உடுத்து வச்சது அந்த காட்டு புஷ்பம் தான். சாலமன் அவ்வளோலாம் உடுக்கலன்ற. என்னத்த சொல்லுதியா? அப்போ சாலோமனிலும் பெரியவர் உனக்குள்ள வந்து புடமிடப்பட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த வார்த்தைய உனக்குள்ள கொண்டு வச்சா, ஐயோ ஆட்டம் பாம்பு தான். ரஷ்யா ரீசண்டா ஒரு அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சது. அவன் அதை கொளுத்தி கடல்ல போட்டா கடற்கரை, உலகத்தில் இருக்கிற எல்லா கடற்கரையும் அழியும். எப்படி? உலகத்திலேயே ஒரே டைம்ல சுனாமியை ஏற்படுத்துகிற சக்தியை கண்டுபிடிச்சிருக்கான். யாரு? ரஷ்யா. நீ என்ன கண்டுபிடிச்ச? சுனாமியில செத்ததுங்கிறதுனால மீனை கண்டுபிடிச்ச நீ. ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியறதா நம்ம கண்டுபிடிப்போம். எப்படி? ஹலோ, நம்ம கண்ணுக்கு தெரியறதா நம்ம கண்டுபிடிப்போம். விஞ்ஞானி எதை கண்டுபிடிக்கிறான்? கண்ணுக்கு தெரியாத உலகத்தில் இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். நான் சொல்றேன், வேதம் சொல்லுது, நீ கண்ணுக்கு தெரிஞ்சதும் கண்டுபிடிக்கண்டாம், இந்த உலக ஞானத்தின்படியும் மறைஞ்சிருக்கிறதையும் கண்டுபிடிக்கண்டாம். நான் உனக்கு உன்னை ஏற்கனவே புடமிட வச்சு, உன்னை பல்லாயிரம் வருஷங்களா உன்னை அழகா நான் என முன்ன வச்சு, என் உள்ளத்துல வச்சு, என் கையில வச்சு வரைஞ்சு, ஓஹோ நீ தாண்டா சிறந்தவன் அஜீஷு, நீ தான் சிறந்தவன், பா உலகத்தை ஆண்டுட்டு வாடா. எப்படி விட்டாரு? இப்படி விட்டாரு. நம்ம என்ன செய்யறோம்? இப்படி விட்டவரை நம்ம பார்க்காம அப்படி நீ பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ. எனக்கு இந்த நைல் நதிக்கு போகணும். நைல் நதி தானே, கனடாவில் இருக்கிறது நைல் தானே. ஒரு வாட்டி போகணுன்னு ஆசை. போகணும் இல்லை, பார்க்கணும். அதை ஒரு காலம் வட்டாதுங்க. அது அப்படியே என்ன செஞ்சிடும்? கொட்டிட்டே இருக்குங்க. அப்படியா? 2 10 பேர் வந்தால் 1 ஃப்ரீ. 4 ராணியம்மா 5 6 பரலோகத்து யாரெல்லாம் வரைய அங்க மட்டும் கொண்டு போங்க. நம்ம ஆளுங்க இந்த பெந்தேகோஸ்தே காரங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இஞ்ச என்ன கிட்டுதோ இல்லையோ அங்க போய் கிடந்துட்டங்களும் அங்கே நீ கீழே மண்ணை தான் நக்குவேன். இங்க தங்கத்தை நக்கிட்டு இருந்த அங்க தங்கத்தை நக்குவேன். அங்க தங்கம் எங்க கிடக்குது? ரோட்ல. அத பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீ இங்க என்ன கட்டுறியோ அதான் அங்க கட்டப்படும். இத இங்க கட்ட அவுழ்கிறதா அங்க கட்ட அவுழ்க்கப்படும். அதனால என்ன செய்? எவ்வளவு வாங்க முடியுமோ வாங்கிக்கோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிஸ் பண்ணாதீங்க.
பாருங்க, சாலோமனிடத்தில் தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதுக்கு, ஞானத்தை கேட்கிறது, சொல்லுங்க ஞானத்தை. இப்ப பாருங்களேன், நான் ஒரு சாலமன் தான், குட்டி சாலமன். குட்டி சாலமன் இல்லைங்க, சாலமன் பெரிய ஆளு தான். யாருங்க? நான் சாலமனோட பெரிய ஆளா பெரிய இல்லையா? உள்ளதா? சாலமன் பெரிய ஆளு தாங்க நானு. நீங்களும் சாலமனிலும் பெரியவர். ஏன்னா சர்வ வல்லவரே இப்ப நமக்குள்ள வந்துட்டார். நீ கேட்கிற ஒவ்வொரு வசனம், நீ கேட்கும்படி ஒப்பு கொடுக்க அதிகமா உள்ள வந்துட்டே இருக்கு. அதனாலதான் நீ வார்த்தையை கேட்கணும். பாருங்க, சாலோமனின் இருதயத்தில் தேவன் அருளிய ஞானத்தை கேளுங்க. அவனுக்கு கொடுத்த ஞானம் ஸ்பெஷல் அறிஞ்ச உடனே அவனை தேடி அதை கேட்கிறதுக்கு எப்படி நிறைய ஆளு என்ன செய்வான்னா, சீரியல் செட்டு பார்க்க போகணும், சொந்தப்பா போட மாட்டணும். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, கல்யாண வீட்டில் போய் பிரியாணி சாப்பிடுவாங்க. வீட்டில் பிரியாணி என்ன காசு ஆகும்? அப்படியே செஞ்சாலும் இங்க வெஜிடபிள் பிரியாணி, அங்க மட்டன் பிரியாணி. அடே, சாலோமனுடைய ஞானத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன். இத கொடுத்தவர், சாலமனுக்கு கொடுத்தவர் இப்ப பிரசங்கிக்கிறாரு. அப்ப சாலமனை மாதிரி மாறினா சொல்லுவாரு, என்ன பாரு, என்ன பாரு அப்படின்னு தானே. அப்ப சாலமனை தேடி, சாலமனுடைய இருதயத்தில் தோன்றிய அருளின ஞானத்தை கேட்க சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். ஹலோ, ஏன் முக தரிசனத்தை தேடுறீங்களா? ஓ, சில சமயம் நினைப்போம். என்ன தேடாதீங்க, எனக்குள் இருக்கிறவரை தேடுங்கள், கண்டடைவீர்கள். பாருங்க, தேடினார்கள். தேடி என்ன செஞ்சாங்க? போடுங்க. வருஷா வருஷம் அவர்கள் தங்கள் காணிக்கை. அப்ப வருஷத்துக்கு ஒருக்கா தான் பார்க்க முடியுமா ஐயாவை? எப்படி? வருஷத்துக்கு ஒருக்கா தான் பார்க்க முடியும். வருஷத்துக்கு ஒருக்கா பார்க்கும்போது எப்படி வருவாங்க? அவன் யாரா? அவனுக்கு போய் காணிக்கை கொடுக்குறாங்களா? காணிக்கை எதுக்கு கொடுக்கணும்னா, அவனுக்குள்ள தேவன் ஒரு விஸ்தத்தை வச்சிருக்காருல, ஞானத்தை ஊட்டி இருக்காருல, அந்த ஞானத்துக்கு காணிக்கை. காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரம். அவன் என்னங்க, அவன் என்ன வஸ்திரம் போட்டிருந்தான்? அப்ப என்ன வஸ்திரம் கொடுத்துருக்கணும்? இப்ப நீங்க வரீங்க, இப்ப சுனிதா சிஸ்டர் எனக்கு ஒரு ஷர்ட் எடுத்து தராங்க, என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டு போகும்போது நான் ஒரு ஷர்ட் போட்டுட்டு போறேன். அப்ப சிஸ்டர் சொல்றாங்க, பிரதர் இந்த ஷர்ட் எவ்வளவு ரூபாய் இருக்கும்? 55,000 ரூபாய் அப்படின்னு நான் சொல்றேன்னு வைங்களேன். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? 1,50,000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் பாருங்க. அப்படித்தானே சொல்லுவாங்க, அப்படித்தானங்க சொல்லுவாங்க. அதானங்க இயல்பு, அப்படித்தானே? அப்ப சாலமோனை பார்க்கறதுக்கு காணிக்கையோட போயிருப்பானுங்க. எப்படி போயிருப்பானுங்க? நீங்க தங்க சட்டை போட்டிருக்கீங்க, நாங்க வெள்ளியில. வெள்ளி அவனுக்கு வாழ்க்கையில ஒரு பொருளா எண்ணப்படலையா? இப்ப கிலோ எத்தனை? அதுக்கு வேற மதிப்பிட்டு நடக்கானுங்க. கிராம் 160 நினைக்கிறேன். அதெல்லாம் நமக்கு வஸ்திர ஆயுதங்களையும் கந்தவர்களையும் குதிரைகளையும் கோவேறு கதுகளையும் என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க. வயலட் சிஸ்டர் இன்னைக்கு ஒரு 45 கழுதைகளை கொண்டு வந்தார்கள். நம்ம இந்த நேரத்தில் கழுதைன்னா என்னது? கழுதைன்னா ஆத்மாவா? போட்டனா கார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பாஸ்டர் பாக்க இன்னும் 1 வருஷத்துக்கு ஒரு கதான் டைம். எப்படி? வருஷம் தான் இன்னும் முக தரிசனம். வாங்க வந்துட்டே. கார் இருக்கா? எத்தனை காரு? ரோசல்ட் அதுக்கு இன்னும் ஒரு 50 கார் எனக்கு தந்தாங்கன்னா வயலட் 40 கேன்சல். அல்லேலூயா. தெரிஞ்சிட்டே வரணும். எவ்வளவு கொடுத்தாங்க அவங்களுக்கு? அவர் பிஎன்டபிள்யூவா டபிள்யூபியா ரோல்ஸ் ராய்ஸ் கொடுத்துருங்க. அப்படித்தான் என்ன செய்யணும்? அப்படித்தானே வராங்க. அதானே இயல்புங்க. உங்க இருதும் அப்படித்தானே சொல்லுது.
அவன் 1 பவுன் கொடுத்தாலங்கி நான் 1.5 பவுன் கொடுப்பேன். வா கொடுத்து அடியச்சு சாவு. கத்தருக்கு கொடு, உனக்கு அடியே வராது. 7 போனா 9 போனா. அடுத்து யார்? இந்த ஓட்டத்தி என்ன தங்கச்சிக்கு கொடுப்பாங்களே, அதை என்ன சொல்லுவாங்க? விஜயசிஷ தங்கச்சி வான விளக்கா? என்னது புதுசா இருக்கு? இல்லைங்க, பையன் பொண்ணு கட்டும்போது பொண்ணு ஃபேமிலிருந்து பையனுக்கு அக்காளுக்கு ஒன்று கொடுப்பாங்களே, பேளப்பட்டு. அது மட்டும் கணிசமா 2 பவுன் கொடுக்கணும். ஏன்னா இங்க 2 பவுன் ஆவி ஏற்கனவே சுத்தி நடக்கும். வாடகை விளக்குன்னா அங்கேயும் கொடுக்கணுமா? ஓஹோ, இதே வாங்குறதுல இருங்கடா சாமி. அவரை கொண்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாரு, எவன்டா வாங்குவான்னு. அல்லேலூயா. பாருங்க, கழுதைகளை கொண்டு வா. என்ன எண்ணி பார்க்கும்போது எப்படியெல்லாம் வரணும்? அப்பதான் அந்த மைண்ட்ல நிற்கும். நான் இப்ப சொல்றேன், நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். ஒவ்வொரு வருஷமும், இப்ப வருஷம் இல்லையே, அந்த டைம் வருஷத்து தான் கோயிலுக்கு போவாங்க. வாரம் நீங்கள் கொண்டு வருகிற பொருட்களின் லிஸ்ட் ஆவது. வெள்ளி எல்லாம் கிடையாது, கேன்சல். சரி வாங்க, இதுவே வருவோம். வெள்ளி பாத்திரம், பொற்பாத்திரம், வஸ்திரங்கள், ஆயுதங்கள். என்னது? வீட்டில் கிடக்கிற பேனாகத்தி எல்லாம் தூக்கிட்டு வந்துடக்கூடாது. கந்த வர்க்கம். கந்த வர்க்கம் என்ன? கண்ட வர்க்கத்தை கொண்டுடப்படாது. குதிரைகள், வேகமாய் செல்ற குதிரைகள்னா இந்த காலத்தில் என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்போர்ட்ஸ் கார், போர்ச்சே, ஃபெராரி. ஸோ இந்த மாதிரி கார்களை கொண்டவும். கோவேறு கதலைகள், நான் உட்கார்ந்து மெல்ல போற மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ் கொண்டு வரவும். ஒரு எஸ் ஆமேன்னு வர மட்டும், வேற வழி இல்லை. அவங்கள பார்த்து சொன்னனால எஸ் ஆமேன்னு சொன்னாங்க. மற்றதெல்லாம் நோ ஆமேன். சொன்னீங்கன்னா இன்னைக்கே எல்லாம் தருவார். கடைசியில் நமக்கு கொண்டாடுறது மிச்சம் மீதி கொண்டாடுற மாதிரி தான் இருக்கும். அப்படியா? இல்லை, சொல்ற ஒரு கணக்கு. உன்னை நிரப்பித்தான் கர்த்தர் ஒன்னில் விளங்குவார். இதை வாங்கிக்கோ, இது புடமிடப்பட்டது. இதை வாங்கி உள்ள வச்சுட்டேன்னா மற்றதெல்லாம் வந்துடும். ஹல்லேலூயா. கொண்டு வர வார்த்தை போடுமா? சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரர்களையும் சேர்த்தான். எதை வச்சு சேர்த்திருப்பான்? அவனுக்கு 1400 ரதங்கள், 1400 ரதங்கள் இருந்தது. 10000 குதிரை வீரர் இருந்தார்கள். அவைகளை ரதங்கள் வைக்கும் பட்டணங்களில் அவர்களை எருசலேம் தன்னிடத்தில் வைத்திருந்தான். அடுத்த வசனம் போடுங்க. எருசலேமில் ராஜா வெள்ளியை கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்கில் இருக்கும். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இவன் கொண்டு கொடுத்ததெல்லாம் என்ன பண்ணான்னா அவனுடைய நாட்டில் வளமாக்கிட்டான். ஒரு அரண்மனையில கொண்டு போய் சேர்ற காரியம் பைபிள்ல இருக்கு பாருங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும், தசம் அவங்களை கொண்டாருங்கன்னு சொல்லுதில்ல. இப்போ அரண்மனையில் இதை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இதன் விளைவு என்னன்னா அந்த நாடு பலமாது. அவன் ரதங்களை உருவாக்குறான். ஏன்னா ஒரு நாட்டினுடைய வல்லம் அதுதான். புரியுதா? ரதங்கள், போர், அந்த தளவாடங்களை அவன் பெருக்கிறான் பாருங்க. இங்க இன்னொன்று பாருங்க, வெள்ளி கல் மாதிரி இருந்துதான். எப்படிங்க? இங்க கருங்கல்லே வாங்க முடியல. ஆனா நம்ம ஆளுங்க கல்லுக்கு ஒப்பிட்டு தான் வெள்ளியே சொல்லியிருக்காரு. ஏன்னா சாலோமன் நாட்களிலே வெள்ளி நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. வெள்ளி இஸ் வெரி ஃபேமஸ் தட் டைம். அந்த டைம் வெள்ளி ரொம்ப முக்கியம். சும்மா வெள்ளின்னு யோசிக்காதீங்க. வெள்ளியில தான் வெள்ளி காசுகள். நம்ம ஆளு யூதாஸ் என்ன பண்ணான்? அந்த கல்லப்ப வெறும் 30 காசுக்காக காட்டி கொடுத்தான். அப்ப வெள்ளி எவ்வளவு பெரிய மேட்டர்னு வருங்க. சாலோமனுடைய ஞானம், தேவனிடத்திலிருந்து வந்த ஞானம் அந்த ஆட்சியில பெருகினதுனால வெள்ளி ஒரு பொருளே எல்லாம் போச்சுங்க. கல்லுங்க. வீடு கட்டுறதுக்கு ஒரு 10 லோடு கல் வெள்ளி இறக்குங்க. எப்படி? அடுத்த வீடு கட்டப்ப சோபா சிஸ்டம் அடுத்த வீடு எப்படி கட்டணும்? கெட்டுவியலா? கேட்டலைங்க ஏறப்படாது.
அவர் வைடூரியம் பெற்று, அடுத்த கான்ட்ராக்டர் வைடூரியம் பெற்று. அல்லேலூயா. அடுத்த ப்ரமோஷன் போங்க. பாருங்க, வெள்ளிய கல்லு மாதிரி வச்சிருந்தானா. பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரம். காட்டத்தி மரத்தை சாதா இருந்தாலே பார்க்க மாட்டான், பள்ளத்துல தான் எவனா பார்ப்பானா? காட்டத்தி மரம் நம்ம இங்க இருக்கிற ஓட மரம் மாதிரி. அங்க காட்டத்தி மரம்னா அது வேஸ்ட், அது வந்து ஒரு குப்பை மாதிரி. அது வந்து நல்ல மரத்தை நல்ல கனி கெடுக்கிற மாதிரி ஒரு. அதை வந்து சாதா இருந்தாலே பார்க்க மாட்டான். காட்டத்தி மரம் வந்து பள்ளத்தாக்குல இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு குவிச்சு வச்சிருந்தானா. எதை? கேதுரு மரம். ரொம்ப காஸ்ட்லி. ஹல்லேலூயா. கேதுரு மரம் ரொம்ப காஸ்ட்லிங்க, சந்தனத்தோட பெரிய காஸ்ட்லி. புரியா? லீபனனின் கேதுருவை போல வளருவான். சும்மா எழுதல, ரைட்டா? அதிகமாக்கணும். அதை என்ன செஞ்சான்? கிடைச்சதெல்லாம் கொண்டு என்ன செஞ்சான்? ஒரு அரசன்ட்ட கொடுத்தா என்ன நடக்கும்? அது ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன்ட்ட என்ன கொடுத்தா என்ன நடக்கும்? இது கேட்ட தெரிஞ்சுக்கங்க. அடுத்து பாருங்க, 28 கொடுங்க. சாலமன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தார். ராஜாவின் வர்த்தகர்கள் புடவைகளை ஒப்பந்த விலையத்துக்கு வாங்கினார்கள். ஏன்னா அன்னைக்கு உலகத்திலேயே பக்கா பிஸ்னஸ் நடக்கிற ஒரே ஏரியா எகிப்து தான். அதான் பைபிள் எழுது, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் உன்னிடத்துக்கு தாண்டி உன்னுடையதாகும்னு வாக்குத்தத்தம் இருக்குது. எகிப்து பயங்கர பிஸ்னஸ் வந்து எகிப்து தான். எகிப்து தான் பிஸ்னஸுக்கு டாப். எகிப்துல பிஸ்னஸ் டாப்பா இருந்து, வளம் டாப்பா இருந்த நாட்கள்ல எகிப்த அடிச்சவன் தான் ஈசாக்கு. ஒரு நாள் உங்களுக்கு போதிக்கிறேன். ஈசாக்க தேவன் கானான்ல என்ன செஞ்சாரு? ஒரு கேராகும் அந்த கனியே கொடுக்காத தேசத்துல ஈசாக்க கொண்டு தேவன் கனி கொடுத்தார். 100 மடங்கு. சாதா நாட்களே வராது, வறட்சியான நாட்கள்ல கனி கொடுக்க வச்சது அதுதான். எகிப்தின் சம்பாத்தியம் அடிச்சிட்டார். ஹல்லேலூயா. ரைட்டு, இதெல்லாம் பண்ணாங்க. ரைட்டா? இப்ப ஞானம் எவ்வளவு வேலை செய்யுதுன்னு பாத்தீங்களா? 1 நாளாகமம் 29:12. ஓகே தானே? டைமிங் எல்லாம் ஓகே தானே? 1 நாளாகமும் வாசிங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. பாருங்க, ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா என்னங்க? கவனமா கவனி. ஐஸ்வர்யம்னா பணம், சுகம். உனக்கு வாழ்க்கைக்கு ஆரோக்கியமா இருக்கிற சகல வளத்துக்கு பேர் ஐஸ்வர்யம். கனம்னா மரியாதை. இந்த ஐஸ்வர்யமும் கனமும் யாரால தான் வரும்? அம்பானியால் வராது, அரசாங்கத்தால் வராது. யாரால வரும்? உலகத்தை படைச்ச தகப்பனால, ஒரு அப்பனால வரும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறீர். நம்ம அரசரையும் அவர் தான் ஆள்றாரு. நம்ம ஸ்டாலின் ஐயா ஆள்றது யாரு? நீங்க வேற எதுவும் சொல்லிடக்கூடாது. யார் ஆளுறது? ஆண்டவர் தான் ஆளுறாரு. ஆளுகிற உம்முடைய கரத்தில் சத்துவம் வல்லமையும் உண்டு. எவரை மேம்படுத்த? யார? நான் இவ்வளவு நேரம் பேசினேன்ல, உங்களை மேன்மைப்படுத்த கூடுமா? சாலமனை பார்க்கலும் அட்லீஸ்ட் சாலமனை மாதிரியாவது முடியுமாங்க? வசனம் என்ன சொல்லுது? எவனை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் ஆகும், அவருடைய கரத்தால் ஆகும். கடைசியா நீதிமொழிகள் 3:13. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும்பொன்களிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க 13. ஞானத்தை கண்டடைகிற, புத்தியை. ஞானத்தை எங்க போய் கண்டடைவீங்க? அவர் சமூகத்தில். அவர் சமூகத்தில் தான் அப்ப இருக்குது. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அடுத்து போடுங்க, கவனிங்க. அதன் வர்த்தகம். வர்த்தகம் என்னது? பிஸ்னஸ் அர்த்தம். வர்த்தகம் என்னது? பிஸ்னஸ், வியாபாரம். அதனுடைய வியாபாரம் வெள்ளி வியாபாரத்தை பார்க்கிலும் அதனுடைய ஆதாயம், அந்த வியாபாரத்தின் ஆதாயம், அதனுடைய பலன்
பசும் பொன்னிலும் உத்தமமானது. பசும் பொன்னுன்னா பியோர் கோல்டு. என்னது? பியோர் கோல்டு. 24 அதில் ஃபர்ஸ்ட் கோல்டு. கோல்டு எடுத்த உடனே இருக்கும் பார்த்தீங்களா? அதில் என்ன கலந்துருப்பாங்க? நீங்கள் எல்லாம் போட்டிருக்கிறதுல என்ன கலந்துருக்குது? ஆனால் நீங்கள் வாயில் சொல்கிறது என்னது? தங்கம். இனி எப்படி சொல்லணும்? சம்பு தங்கம்னு சொல்லணும். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ பசும் பொன்னிலும் எதுனால? ஞானம். எந்த ஞானம்? ஏங்க இப்போ பாஸ்டர் தங்கம் இலவசமாய் கொடுக்கிறாராம். இன்றைக்கு சபைக்கு போனால் போறவங்களுக்கு எல்லாம் தங்கம் கொடுக்கப்படும். நீங்க எப்படி வருவீங்க? பக்கத்து வீட்டுக்கா நான் எடுத்துட்டு போறது பக்கத்து வீட்டுக்காரை காணப்படாது. அப்ப நீ என்ன செய்வ? வரும்போதே ஏசி வண்டி எடுத்து வாடகை எத்தனை லட்சம் ரூபா கொடுத்தங்க என்ன செய்வ? அப்படித்தானே வருவ நீ? இல்லை, நம்ம அதை சிந்திக்கணும். நான் அதுக்கு தான் பேசுகிறேன். உங்களை நோண்டுற மாதிரி நினைக்கிறீங்களா? நீங்கள் சிந்திக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ தங்கம் வாங்க வரவும் வாரவங்களுக்கு தங்கம் இலவசம் அப்படின்னா நீங்கள் எப்படி வருவீங்க? சோபா சிஸ்டர் எப்படி வருவீங்க? வண்டி பிடிச்சிட்டு வருவாங்க தானே. முதல்ல விசாரிப்பேன், எத்தனை கிலோ வச்சு தருவார்? எப்படி? ஒரு 50 கிலோன்னீங்க, நம்ம அதுக்கு கணக்காட்டு வண்டி கொண்டு போகணும். ஒரு 5 கிலோங்க அதுக்கு கணக்காட்டு கொண்டு போனா போகிறோம். இன்னைக்கு புருஷனை விழிப்போம். எப்படி? இன்னும் அவர்கிட்ட சொன்னால் அவரும் வருவார். ஃபுல்லாக லாட்ரி எடுத்துன்னு நடக்காரு அவர். அவரை விழிச்சா 5 கிலோ தங்கம் கிட்டுதுன்னா கண்டிப்பாக வருவாரா? அப்போ நீ உன் புருஷனை எப்படி விழிக்கணும்? தங்கம் வாங்க போகலாம் வாங்க. எப்படி கூப்பிடணும்? தங்கம் வாங்கலாம். உடனே குமார் பிரதர் சொல்லுவார், அவர் என்ன ஏற்றுக்கொள்வாரா? நான் அவரை அறுத்திருக்கேனே, அவர் என்ன ஏற்றுக்கொள்வாரா? அது நான் சொல்லிக் கொள்ளலாம். நீங்க என்ன பின்னால சைட்ல இருந்து நின்னா போறோம். அப்படித்தானே? ஹலோ, நான் வேற எதை பேசிட்டு இருக்கணும்? கரெக்டு தானே? அப்ப நீங்க சபைக்கு எப்படி கூட்டிட்டு வரணும்? எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்குது. அப்ப நீ என்ன சொல்லணும்? என்ன நீ மறந்துருங்க. எப்படி சொல்லணும்? என்ன நீங்க மறந்துருங்க. ஆனா நீங்க கூப்பிட வேண்டாம். நீங்க தேவ ஞானத்தை பெறாததுனால தான் வராத புருஷனை ஒன்னால வராமலே போறான், வராத பையன் ஒன்னால வரவே இல்லை. அல்லேலூயா. எனக்கு ஒருத்தன் கேட்டான் டவுட். நான் இங்கே போன சர்வீஸ் சொன்னேன்.